இந்த இரத்த தான முகாம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் தாம்பரம் மாநகர காவல் ஆயுதப்படையின் முதுகெலும்பாக திகழும் துணை ஆணையர் ஐயா திரு நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தாம்பரம் மாநகர காவல் ஆயுதப்படை உதவி ஆணையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் HOD திரு சுபாஷ் அவர்களையும் மற்றும் அனைத்து மருத்துவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இரத்த தான முகாமிற்கு தானாக முன்வந்து ரத்தம் அளிப்பதற்காக வந்துள்ள தாம்பரம் மாநகர காவல் ஆயுதப்படை ஆளுநர்கள் மற்றும் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இரத்த தானம் தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் என்பார்கள். இரத்த தானம் எல்லோரும் அவசியம் தர வேண்டிய, அதாவது மனிதனுக்கு அழகு மனிதநேயம். அந்த மனிதநேயம் தான் குணப்படுத்துகிறது பிறரின் மனக்காயம். நம்ம இப்போ தர இந்த ரத்தமானது யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். நீங்கள் இப்போ ஒரு யூனிட்டு நம்ம போலீஸ் சார்பாக தரோம். அதனால் நீங்கள் மனமோந்து பண்ணுறது ரத்த தானம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில், அதாவது பிளட் ப்ரெஷர் குறையும். ரத்த தானம் தரதுனால நிறைய லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்பர் 1 பிளட் ப்ரெஷர் குறையும். இன்னொன்று மாரடைப்பு ஏற்படாதுன்றாங்க. பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது நல்லது. மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த ரத்த தானம் ஹேபிட் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். 18 வயசுக்கு மேலே 65 வயசுக்கு உள்ள ரத்த தானம் தரலாம். அதே சமயம் ரத்த தானம் யாரெல்லாம் தரலாம்னா, அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தரலாம். இப்போ யாரெல்லாம் தரக்கூடாது அப்படின்னா, நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஆல்ரெடி டைஃபாய்டு வச்சுருக்கோம், மலேரியா வந்திருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க தரக்கூடாது. அப்புறம் HIV இந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவாக உள்ள அவங்க ரத்த தானம் தரக்கூடாது. ஆண்கள் பொதுவாக வருஷத்துக்கு 4 டைம், சராசரியாக வருஷத்துக்கு 4 டைம் ஆண்கள் ரத்த தானம் தரலாம். பெண்கள் வருஷத்துக்கு 3 தடவை தரலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம 4 தடவை தர வேணாம், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாவே போதும். அதே மாதிரி இந்த ரத்த தான முகாம் எதற்காகன்னா, இப்போ நாளான்னைக்கு, அதாவது இன்றைக்கி ஜூன் 12 உலக குழந்தை, அதாவது குழந்தை ஒழிப்பாளர் தினம், அதாவது ஆன்டி சைல்டு லேபர் டே இன்னைக்கு. இப்போ நாளான்னைக்கு ஜூன் 14 உலக ரத்த தான தினம். அது சார்பாக இங்கே ரத்த தான முகாமை நாம் நடத்துகிறோம். இப்போ உலக ரத்த தான தினம் எதற்காக கொண்டாடப்படுறோம்னா, நான் சொல்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே உதவியாளர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. இதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யாருன்னு தெரியுமா? ரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் தெரியுமா? கார்ல் லான்ஸ்டீனர். ஸோ அவர் படித்த, அதாவது அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த ரத்த வகைகளை கண்டறிந்த கார்ல் லான்ஸ்டீனர் பிறந்த தினம் தான் ஜூன் 14. அதுக்காக இந்த ரத்த வகைகளை அவரை சிறப்பிக்கும் வகையில், அதாவது ரத்தங்கிறது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா அது கெமிக்கலாக நம்ம ரத்தமாக எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ரத்தம் தான் நம்மளுக்கு முக்கியமானது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம சாப்பிட்றது எல்லாமே, இப்போ நம்ம எது சாப்பிட்டாலுமே அது இரைப்பையில் செரிமானமாகி ரத்தத்தில் கலந்து எல்லா திசுக்களுக்கும் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரத்தம். இந்த ரத்தத்தோடைய குணாதிசயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் அது திரவமாக இருக்கும், வெளியில் வரும்போது அது உறைஞ்சிடும். அதாவது பிளேட்லெஸ் இருக்குது. இப்போ நம்ம அடிபட்டு ரத்தம் வெளியே வரும்போது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அது உறைஞ்சிடும். அதாவது மேலும் இயற்கையிலே நம்மளுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது. நம்ம ரத்தம் மேலும் மேலும் உறையாமல் தடுத்துடும். அப்படி ரத்தம் உறையாமல் அப்படியே கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அந்த நோய்க்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஹீமோபிலியா அப்படிங்கிற ஒரு நோய். இது எப்படின்னா, இங்கிலாந்து அரசருக்கு ஒருத்தருக்கு இந்த நோய் இருந்தது. அதன் பிறகுதான் இதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்தது,
ஈட்டின்னு ஒரு படத்தில் ஈட்டியில் ஹீரோவுக்கு வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்ட மாதிரி அது மாதிரி இப்போ ரத்தத்தில் எடுத்தோம்னா பிளாஸ்மா இருக்கு, ரெட் பிளட் கார்பல்சல் இருக்கு, ஒயிட் பிளட் கார்பல்சல் இருக்கு. அதாவது வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள். இப்போ சிகப்பணுக்கள் வந்து சிகப்பணுன்னு பார்க்கும்போது அதில் ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின்னா நம்ம அந்த இரும்பு சத்து. இது வந்து இந்த ஹீமோகுளோபின் எதுக்கு அப்படின்னா நம்ம நுரையீரல் வழியாக ஓட்டு, அதாவது ஆக்சிஜனை ரத்தத்தில் கலந்துருக்கிற ஆக்சிஜனை கொண்டு போய் செல்களுக்கு தரக்கூடிய வேலையே செய்யுது. எது? ஹீமோகுளோபின். அதனால் அந்த ஹீமோகுளோபினுக்கு வந்து ஆக்சிஜன் படகுன்னு ஒரு பேர். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கேட்பாங்க, ஆக்சிஜன் படகு என்று அழைக்கப்படும் இது எது அப்படின்னும் போது நீங்கள் ஹீமோகுளோபின்னு ஆன்சர் பண்ணணும். அதனால் அதே மாதிரி ரத்தத்தை கொண்டு போகிறது தமனி சிறை, ஆர்டீரியஸ் வெயினஸ் இருக்கு. இப்போ ஓட்டு கொண்டு போகிறது வந்து தமனி. அங்கிருந்து CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வந்து நுரையீரலில் சேர்க்கறது வந்து சிறைகள். இது மாதிரி இப்போ ரத்தங்கிறது அது தமிழ் பேர் வந்து குருதின்னு சொல்லுவோம். நிறைய சொல்லலாம். கால நேரத்தின் அருமையை கருதி இந்த இரத்த தான முகாமிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்று நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.